அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு இலை. அது ஒரு மூலிகை சொல்லலாம். உணவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பதார்த்தம். இந்த பதார்த்தத்தின் பெயர் மின்ட், அதாவது புதினா. இந்த புதினானுடைய பயன்கள் என்ன? சிலர் புதினா வாங்கி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அதை என்ன பண்ணுறாங்க, புதினா அவாய்ட் பண்ணிடுறாங்க. புதினா உடலுக்கு எந்த அளவுக்கு நல்லது, அதை நம்ம ஏன் சாப்பிடணும், இதுக்கு முன்னாடி எதனால் அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புதினா முதல்ல ஒரு நல்ல ஒரு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கீரை. இந்த புதினாவில் இருக்கக்கூடிய மென்தால், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், இந்த புதினாவில் இருக்கக்கூடிய மென்தாலும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸும் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு உடம்புக்கு கொடுக்கறதால டைஜஷன் நல்லபடியாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஒரு ஆன்டிசெப்டிக். இதனால் வயிற்றில் ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டாலோ, வயிற்றில் ஏதாவது ஒரு அப்செட் இருந்தாலோ இந்த புதினாவை சாப்பிடும் பொழுது அது வயிற்றை மிகவும் அமைதியாக மாற்றி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணி வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. நம்மளுடைய ஜீரணத்துக்கு தேவையான என்சைம்ஸ், அதற்கு தேவையான என்சைம்ஸை நல்லா செக்ரேட் பண்ணுறதுக்கும் அது சுரக்கிறதுக்கும் உதவக்கூடியது. நம்ம தினமும் அல்லது அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா ஆஸ்துமா சரியாகும். எப்படி? இந்த புதினாவில் இருக்கக்கூடிய அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய செஸ்டில் ஒரு ஈஸான ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணும். அது சுவாசிக்க மேலும் உதவுது. அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸ், அந்த மியூக்கஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதால இந்த மூச்சு சிரமம் ஏற்படுறதோ இல்லைன்னா சுவாசிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையோ இந்த மின்ட் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்வல்லன்ஸ், வீக்கங்கள், மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பு, இந்த மாதிரி வீக்கங்கள், அந்த சுவாசிக்கும் பாதையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே இந்த மின்ட் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் புதினா நம்மளுடைய தலைவலிக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். நீங்கள் புதினா சாப்பிட்டுட்டு வாங்க, இல்லைனா புதினா இலையை எடுத்து தலைவலிக்கும் போது வாயில் போட்டு மெல்லுங்க. மிகவும் குறுகிய நேரத்தில் உங்களுடைய தலைவலி சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த புதினா இலையை கசக்கி அந்த ஜூஸ் எடுத்து உங்களுடைய முன் நெத்திலையோ இல்லைனா தலைவலி இருக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த தலைவலி சரியாகும். காரணம், இந்த புதினா நம்மளுடைய மசிலை ஈஸ் அவுட் பண்ணுது, நம்மளோட மசில் ரிலாக்ஸ் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய அந்த கிராம்ப்னஸ், ஸ்டிஃப்னஸ், இந்த டைட்னஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணி மசிலை ஃப்ரீ ஆக்கிறதால அதில் இருக்கக்கூடிய பெயின், கிராம்ப் இது எல்லாமே சரியாகி வலிகள் முக்கியமாக சரியாகுது. ஸோ அதனால் தலைவலி, இந்த புதினானுடைய ஜூஸ் நீங்கள் தடவிட்டு வந்தாலோ இல்லை புதினா இலையை மென்று சாப்பிட்டாலோ உங்களுக்கு தலைவலி சரியாகும். ஒரு டிப்ரெஷனில் இருந்தும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடியது இந்த புதினா. காரணம், இந்த புதினாவில் இருந்து வரக்கூடிய நல்ல ஒரு நறுமணம். இந்த புதினானுடைய வாசத்தை வச்சு அரோமா தெரப்பி. ஸோ இந்த அரோமா தெரப்பி மூலம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும். இது எல்லாமே நம்மளுக்கு மனதுக்கும் இதமளிக்கும். இந்த புதினானுடைய மனம் நம்மளுடைய நுகர்தல் வழியாக நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் இதமளித்து நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய கார்டிசால்ஸ், இந்த கார்டிசால்ஸ் தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த ஸ்ட்ரெஸ் வராமல் ஸ்ட்ரெஸ்னுடைய பாதிப்பை நம்மளுக்கு குறைச்சி நம்மளை ஒரு நிதானமாகவும் அமைதியாகவும் மாற்றக்கூடியது இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய கார்டிசால்ஸ். இந்த கார்டிசால்ஸ் இந்த மின்ட்டினுடைய ஃப்ளேவரால், இந்த அரோமா தெரப்பினால் சரியாகி அது சமன் செய்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பிரிங் டவுன், நம்மளுக்கு குறைச்சி கொண்டு வருது. இதனால் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் டிப்ரெஷனில் இருந்தும் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. புதினா நம்மளுடைய மேல் தோல், ஸ்கின்னுக்கு மிகவும் ஒரு சக்தியையும் ஊட்டத்தையும் அளிக்குது. பொதுவாகவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஸோ இந்த ஆன்டி பாக்டீரியல், இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பானது நம்மளுடைய தோலில், இந்த முகத்தில், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள், பருக்கள் இது எல்லாத்தையுமே சரி செய்து அந்த தோலை ஆரோக்கியமாகவும்
ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பாகவும் நம்மளுக்கு கொடுக்குது. இது மாதிரி சரி செய்வதற்கு முக்கிய காரணம் இந்த புதினாவில் இருக்கக்கூடிய சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட் முகத்தில் வரக்கூடிய முகப்பொருட்கள், முகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன உஷ்ணத்தினால் வரக்கூடிய சூடால் ஏற்படக்கூடிய கட்டிகள், பருக்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சரி செய்து முகம் பார்க்க பொலிவாகவும் அழகாகவும் ஒரு தெளிவாகவும் காட்டக்கூடியது. இந்த புதினா நம்மளுடைய முகத்திற்கும் உடலிற்கும் தோலில் வந்துட்டு இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்கி மாய்ஸ்சரைசர் ஈரத்தன்மையையும் இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதால தோல் சுருக்கம், தோல் வறண்டு போதல், தோல் வந்து இந்த முதிர்ந்த நிலையை, அதாவது வயசான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காம நம்மளுடைய ஸ்கின்னை எப்பவுமே யங்காகவும் யூத்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு டோன்டு ஸ்கின்னாகவும் வச்சிக்கக்கூடியது இந்த புதினானுடைய பண்புகள். புதினா நம்ம மென்று சாப்பிடும் பொழுது புதினானுடைய எசன்ஸ், புதினா கலந்துருக்கக்கூடிய உணவுகள், இல்லை புதினா நேராகவே இலையாக எடுத்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள், வாயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், முக்கியமாக நம்மளுடைய பிரீத்து, நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது ஒரு இனிமையான குளிர்ச்சியான ஒரு அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இது நம்மளுடைய வாய்க்கும் பற்களுக்கும் நம்மளோட நாக்கில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த படிமத்தையும் போக்குறதுக்கு இந்த புதினா மிகவும் உதவியாக இருக்குது. புதினாவில் இருக்கக்கூடிய காம்பினேஷன், கெமிக்கல் காம்போசிஷன், அந்த காம்பினேஷன் என்ன பண்ணுது, நம்மளுடைய மூளையினுடைய தூண்டுதல் இல்லைன்னா அந்த ஆக்டிவ்னஸ் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு அலர்ட்டாகவும் மூளையை வந்து சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த புதினா மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. உடல் எடை குறைவதற்கு, அதாவது வெயிட் லாஸ்க்கு இந்த புதினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காரணம், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் ப்ராசஸை ப்ராப்பராக அது ஸ்டிமுலேட் பண்ணி அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை க்ரியேட் பண்ணுறதால சரியான ஒரு செரிமானம் ஏற்படுது. செரிமானம் ஏற்பட்ட பிறகு அதுக்கு அந்த செரிமானம் நல்லபடியாக முடிஞ்சாதான் எல்லா டைஜஸ்டிவ் நம்ம சாப்பிட்ட உணவை வந்து நல்லபடியாக டைஜஷன் ஆன பிறகு அதை வந்து நம்ம உடல் நல்லபடியாக உறிஞ்சிக்க முடியும். இந்த உரிதல், நம்மளுடைய சத்துக்கள் எல்லாமே உணவில் இருந்த சத்துக்கள் நம்ம உடம்பு ஒழுங்காக பண்ணால் நமக்கு மெட்டபாலிசம் பாடியில் நல்லபடியாக இருக்கும். மெட்டபாலிசம் நம்மளுடைய உடம்புல நல்லபடியாக இருக்கும் பொழுது தேவையற்ற கொழுப்புகள் உடலில் தங்கி நம்மளுக்கு நம்ம உடல் உபாதையோ உடல் பருமனையோ ஏற்படுத்தாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த புதினா செய்கிறது. அடுத்து புதினா வந்து நம்மளுடைய காமன் கோல்டு, சாதாரண வரக்கூடிய சளித்தொல்லைன்னா கண்டிப்பாக புதினா எப்படி பயன்படும் நம்ம யோசிப்போம். நம்ம பயன்படுத்தக்கூடிய வேப்பரப், ஜலதோஷம், சளி பிடிச்சிருந்தா, தலைவலினா நம்ம கொஞ்சம் தைலம் மாதிரி சின்னதாக எடுத்து வேப்பரப் முகத்தில், மூக்கில் நுகருதல், நெஞ்சில் நம்ம தேய்ச்சி விட்றோம், கழுத்தில் தொண்டையில் பூசுகிறோம். இது எல்லாமே மென்தாலில் செய்யப்பட்டது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஹேலர்ஸ் எல்லாத்துலேயுமே மென்தால் தான் இருக்குது. இந்த மென்தால் மூக்கு அடைப்பு, அந்த மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்வெல்லன்ஸ், வீக்கங்கள், இது எல்லாத்தையும் சரி செய்து அந்த சுவாசிக்கிறதுக்கு ஏற்றதாகவும் நம்மளுடைய நெஞ்சில் வந்து ஏதோ இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸை கிளியர் பண்ணி தொண்டை கரகரப்பு சரிப்படுத்தி நம்ம சுவாசிக்கவோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இல்லாமல் ஏற்படுத்தக்கூடியது இந்த மென்தால். புதினா தினமும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பயணம் போது ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல், அந்த குமட்டலினுடைய காரணமாக அவங்க வாந்தி எடுப்பாங்க, பயணத்தை சரியாக மேற்கொள்ள முடியாது. ஸோ அந்த பயணத்தின் போது அவங்களுக்கு, அதுவும் முக்கியமாக இந்த அதிகாலை பயணம், சாப்பிடாமல் வண்டியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிற்றில் வந்து குமட்டல் இருக்கும். இதனால் பயணம் வந்து சிரமம், தடைப்படும். ஒரு சரியான நேரத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு சரியான ஒரு இடத்த அடைய முடியாது. ஸோ காலையில் கொஞ்சம் புதினா எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த குமட்டல் அப்படின்னக்கூடிய விஷயத்தை இது கட்டுப்படுத்துது. இந்த குமட்டலை இது கட்டுப்படுத்துவதால் நமக்கு வாந்தி வரணும், வாந்தி எடுக்கணுன்ற எண்ணம் போய் நல்லபடியாக நம்ம ரிலாக்ஸாக பயணம் செய்ய முடியும். தூங்கி எழுந்த பிறகு அதிகாலையில் பெண்கள், அதிலும் குறிப்பாக கர்ப்பகால பெண்கள், ப்ரெக்னென்ட் உமன், அவங்களுக்கு இந்த குமட்டல் இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே
கொஞ்ச நேரம் ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லைனா ப்ரஷ் பண்ண போகும்பொழுதோ இல்லைனா சாப்பிட்டாலோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சம்டைம்ஸ் சாப்பிட்ட பிறகோ இந்த குமட்டல் ஏற்படும். இந்த குமட்டலின் காரணமாக அவங்க எது சாப்பிட்டாலுமே அவங்களுடைய வயிற்றில் தங்காது, உடனே வாமிட்டாக எடுத்துருவாங்க. இந்த வாமிட் எடுக்கிறதால தேவையான சாப்பாடு உடலுக்கு கிடைக்காது, சத்து குறைபாடு பெண்களுக்கு ஏற்படும். இந்த குமட்டலை சரிப்படுத்தக்கூடியது இந்த புதினா. ஸோ இந்த புதினாவை இதுக்கப்புறம் நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறை அல்லது இருமுறை அதை நம்ம தொக்காகவோ புதினா கீரையை நம்ம உணவில் சாப்பாட்டில் சேர்த்து ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தந்து நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி புதினா கிடைச்சா அதை க்ளீன் பண்ணி எடுத்து சமைக்கிறதுக்கு பால் மாறாமல் அதுக்கு கஷ்டப்படாமல் முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற பின்விளைவுகளை நம்ம தவிர்த்து நம்ம ஆரோக்கியமாக வாழ இந்த புதினாவை உணவில் சேர்த்துட்டு வாங்க. புதினாவை நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதனுடைய பயன்களை உங்களுடைய நண்பர்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.